வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, மைக் செய்கிறது எப்படி ப்ரோ சொல்லுங்கள், சிம்பிளான மெத்தடில் சொல்லுங்கள் அப்படின்னு. இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் சூப்பரான மைக் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். தெளிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக் எப்படி மேக் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பழைய ஹெட்ஃபோன் எதுனாலும் எடுத்துக்கோங்க, மைக்கோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கம்பெனியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போனா தான் கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது சாம்சங் ஹெட்ஃபோன் பாருங்கள், எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப பழசாயிடுச்சு, இதில் சாங்ஸ் எதுவுமே கேட்க முடியாது. ஸோ அதனால் இதில் வந்து இதோட மைக்கை வந்து தனியாக நான் பிரித்து எடுக்க போகிறேன். அந்த சின்னதாக பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் வந்து ஏதாவது இந்த மாதிரி சின்ன கம்பி மாதிரி இருந்தால் கூட அதை வச்சு நெம்பி விடுங்க. நெம்பி விட்டிங்க அப்படின்னா அது தனியாக எடுத்துடலாம். பார்த்து பண்ணுங்கள், கொஞ்சம் கையை கிழிச்சிக்கிறாதீங்க. இதை இந்த மாதிரி வச்சு லைட்டாக நெம்பி விடுங்க. நெம்பி விட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்துடும். வந்த பிறகு இந்த மாதிரி நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பிரித்து எடுத்திங்கன்னா பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப்பில் சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் மைக்ரோஃபோன். இதை வச்சு தான் நம்ம வந்து மைக் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான மைக் வந்து செய்ய போகிறோம். இதில் வந்து மேல் பாட்டை வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க, ஏன்னா ஒயர் கனெக்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து மைக் வந்து நம்மளுக்கு நல்லா எடுக்குதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மைக்கை நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க, மைக்ரோஃபோனை. அதுக்கடுத்து மேல் பாட்டு இருக்குது பார்த்திங்களா, நம்ம சாங்ஸ் கேட்போம் பார்த்திங்களா, அந்த பாட்டு வந்து தேவையில்லை. அதனால் இந்த மாதிரி அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்கோலை வச்சு நான் வெட்டி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ண பிறகு பாருங்கள், இது மைக்ரோஃபோன் நல்லாவே இருக்குது. சரி, இது ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தொடச்சோன்னா அதை நல்லா ஃபஸ்ட்டே நல்லா அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி பிஞ்சு இருக்குது மைக்ரோஃபோன், அங்கங்கே நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோனில் அங்கங்கே பிஞ்சு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் நல்லா தெளிவாக வச்சு ஒட்டிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா உழைக்கும். அதனால் இந்த மாதிரி நான் வந்து பிஞ்ச இடத்துலனா நான் ஒட்டிக்கிறேன். இது ரொம்ப பிஞ்சு இருக்கும், அதனால் பிஞ்ச இடத்துலனா நான் ஒட்டிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு இதை செக் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு. நான் லேப்டாப்பில் வந்து இதை போட்டு நான் செக் பண்ண போகிறேன், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு மைக்ரோஃபோன். ஏன்னா இது ரொம்ப பழசானனால நீங்கள் செக் பண்ணிகிட்டே எதுனாலும் பண்ணுங்கள், அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். லேப்டாப்பில் வச்சுட்டு சவுண்ட் ரெக்கார்டிங் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். சவுண்ட் ரெக்கார்டிங் வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து நான் போட்டு பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து மைக்ரோஃபோன் கரெக்டாக அங்கே டச் பண்ண போல் பாருங்கள், அங்கே வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது, பெருசாக இது ஆகுது. அப்போங்க போல் கரெக்டாகவே இருக்குது. சுற்றி நாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அந்த வந்து நம்ம பக்கத்தில் வச்சு தட்டும் போல் நல்லா பெருசாக அந்த இது வந்து நல்லா கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து மைக்ரோஃபோன் வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டே அதுக்கடுத்த இதை வந்து பண்ணுங்கள், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். சில நேரம் மைக்ரோஃபோன் சரியாக ஒர்க் ஆகாது. அதுக்கடுத்து இந்த மாதிரி நான் வந்து மார்க்கர் இருக்குது பார்த்திங்களா, மார்க்கரோட மூடியை வந்து நான் எடுத்துக்கிறேன். மூடியை வந்து எடுத்து அதை மேல் பாட்டை வந்து வெட்டிட்டு நான் மைக்ரோஃபோனை வந்து நான் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நான் பார்த்தேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வெட்டிட்டு கொஞ்சம் வி ஷேப்லேயும் வச்சு வெட்டிக்கிறேன். வச்சுட்டு அதுக்கடுத்து மைக்ரோஃபோன் அந்த மாதிரி ஹெட்ஃபோனை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கரெக்டாக அந்த வயர்ஸை வந்து கரெக்டாக உள்ளே விட்டுக்கிறேன். விட்டுட்டு மைக்ரோஃபோன் இப்போ மேலே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், அந்த முடிச்சு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கரெக்டாக அந்த வி ஷேப்பில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி மேல் நோக்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். எப்படி வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ண போல் அந்த மேல் பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம கரெக்டாக வச்சாச்சு. வச்ச பிறகு இந்த மாதிரி மேல் பாட்டை இந்த மாதிரி கரெக்டாக வச்சாச்சு. அப்போ போல் வயர் கனெக்ஷன் இழுத்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அதனால் இப்போ வந்து க்ளூ கன் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த க்ளூ வந்து நம்மளே க்ளூ கன் வந்து மேக் பண்ணது தான். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க வந்து போய் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பாட்டையும் வந்து நல்லா க்ளூ வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க, அப்போனா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேல் பாட்டு வந்து கலண்டு வராது. ஸோ அதனால் சுற்றி வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லாவே ஒட்டியாச்சு. இப்போ வந்து சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, பார்த்தா தெரியும். அடுத்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்ச் வந்து மேலே வைக்கணும், அப்படி வச்சாதான் அவங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து தேவையில்லாத நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். அதுக்காக சின்ன சின்ன நாய்ஸை வந்து எடுக்காது, நம்ம பேசுகிறத தெளிவாக எடுத்துக்கிறோம். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த மைக்குக்கு மேலே இருக்கிற மாதிரியே கொஞ்சம் வெட்டணும் அந்த சேஃபுக்கு. ஸோ அதனால் நான் கத்திரிக்கோலை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி இந்த மாதிரி ஒரு சேஃபுக்கு வந்து நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓரளவு கொண்டு வந்தாச்சு. இதில் வந்து மைக்கை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறதுக்கு வந்து நடுவில் கொஞ்சம் ஹோல் வேணும். அதனால் அந்த மாதிரி கம்பியை வந்து நல்லா சுட வச்சு
அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு. நம்ம பண்ணது கரெக்டாக தான் வருதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மேல் பாட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன நாய்ஸை வந்து எடுத்துக்கிறாது. நம்ம பேசுகிறத மட்டும் மெயினாக எடுக்கும். இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாக இந்த மைக்கை வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சவுண்ட் வந்து குவாலிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்டில். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம மேலே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம சின்ன சின்னது தேவையில்லாத பார்ட் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அழகாக வெட்டி விட்டுக்கோங்க கத்திரிக்கோலை வச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் சூப்பராகவே வந்துருச்சு. இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிளாக் கலர் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து எப்படி நீங்கள் போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ஹெட்ஃபோன் வந்து மாற்றுறது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி சட்டைக்குள்ளே விட்டு அங்கே பின் மாதிரி இருக்கிறத வந்து அழகாக வந்து சட்டையில் பின் பண்ணிவிட்டு நீங்களாட்ட பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். யூடியூபர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈஸியாகவே ரெக்கார்ட் பண்ணலாம். சூப்பராகவே வந்துருச்சு நம்மளுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 1000 லைக் வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி சிம்பிளான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து சிம்பிளான மெத்தடில் வந்து மேக் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து நான் சீரியஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.